விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்குறக்காண்டி விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து காவேரி எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு இடத்துக்கு போறோம், இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு அப்பனா என்ன கிளம்ப சொல்றீங்களா, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, அதான் டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்குனீங்களே, அதான் இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அட ஆர்வ கோளாரே, இப்படி எக்கு தக்கப்பா பேசாம போயிட்டு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸா கொடைக்கானல் கூட்டு போறோம், அதுவும் இல்லாம ஆபீஸ் எம்டியா வேற அவளை ஆக்குறதுக்காண்டி ஆபீஸ்க்கு வர கூட்டு போகணும். அங்க போயிட்டு அவ சந்தோஷம், காவேரி வந்து எம்டி ஆகுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பக்கம் கற்பனையில மிதக்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் காவேரி இவங்க வந்து நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லாம இன்டைரக்டா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா தான் அவங்களுக்கு முக்கியம் போலுக்க, காவேரி நீ தான் எனக்கு முக்கியம், என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டாங்களே, அந்த வெண்ணிலா வந்ததுல இருந்து இவங்க ரொம்ப மாறிட்டாங்க. அதனாலதான் நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான் பேக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படி நான் போயிட்டு தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் விஜய் ஆனா இதெல்லாம் பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு சைடு நிவின், யமுனா வந்து நிவினோட டைரி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தபோது அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிற நாள் தான் வந்து காவேரி வந்து என்கிட்ட வர்ற நாள் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில எழுதியிருக்கு. அதனால என்ன இப்படி எழுதியிருக்கீங்க, எதுக்காக எழுதிருக்கீங்கன்னு நிவின் கூட சண்டை போடும்போது, அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து மொட்டைக்கட்டையா தான் சொல்றாங்க. ஆனா வந்து இப்ப உண்மையிலேயே 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லாம, அவங்க வந்து அவங்க அக்ரிமெண்ட் படி தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அக்ரிமெண்ட் முடியிற தேதி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யமுனா கிட்ட அவங்க மொத்தக்கட்டையா சொன்னோனே, அந்த யமுனா வந்து அவங்க ஆர்வ கோளாறோட என்ன சொல்றீங்க, அக்ரிமெண்ட் படி கல்யாணம் முடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யமுனாவுக்கு காவேரி மேல அக்கறை இருக்கோ இல்லையோ, அக்ரிமெண்ட் முடிஞ்சுச்சுன்னா நிவின் வந்து நம்மள விட்டு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.